வணக்கங்க. இந்த வீடியோவில் பாலிகன், எலிப்ஸ், டெக்ஸ்ட் இதை மூணை பற்றி பார்க்க போகிறோம். பாலிகன் அப்படின்னா என்னென்னா ஒரு க்ளோஸ்டு செயின். ஓகேங்களா? அந்த க்ளோஸ்டு செயின் வந்து லைன் செக்மெண்ட்ஸ்னால உருவாயிருக்கணும். ஓகேங்களா? அந்த க்ளோஸ்டு செயினில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட செக்மெண்ட்ஸ் இருந்தால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலிகன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு க்ளோஸ்டு செயின். இது வந்து லைன் செக்மெண்ட்ஸ்னால உருவாயிருக்கு. இதில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சைடு இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இது பாலிகன். ஓகேங்களா? இப்போ இந்த பாலிகன் கமெண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலிகன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பாலிகனோட சென்டர் பாயிண்ட் இது. ஓகேங்களா? எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கார்னரை நம்ம பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணால் பாலிகன் வந்துடும். ஓகேங்களா? இதில் எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? மினிமம் 3. ஓகேங்களா? மேக்ஸிமம் 40. ஓகேங்களா? இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3லேருந்து 40க்குள்ளார எத்தனை சைட்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ 6 சைடு இருக்க மாதிரி ஒரு பாலிகன் நமக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள். இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள்னா நம்ம உருவாக்குற பாலிகனுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரும், ரெஃபரன்ஸ் சர்க்கிள். ஓகேங்களா? அது வந்து எல்லா சைடுக்கும் டேஞ்சண்ட்டாக இருக்கும். இன்னொன்று சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் அப்படின்னு என்னன்னா நம்ம உருவாக்குற பாலிகனுக்கு அவுட் சைடில் சர்க்கிள் வரும். அது வந்து எல்லா கார்னர்லேயும் டச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து எல்லா சைடுக்கும் டேஞ்சண்ட்டாக வரும். இதில் எல்லா கார்னருக்கும் கோஇன்சிடெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன். இதில் வந்து ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாலிகன் நம்ம கிரியேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனால் உருவாயிரும். ஓகேங்களா? பாலிகனுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பாலிகனோட ஏதாவது ஒரு சைடை செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன் கொடுக்கணும். அதாவது அந்த சைடோட லென்த் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடோட லென்த் 43.9 இருக்குது. நான் 15 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ அதர் சைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 mm வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பாலிகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜன்ல இருந்து லைட்டாக டில்ட் ஆகிருக்கு இந்த பக்கம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் இல்லை. ஸோ இதை வந்து வெர்டிக்கலாக ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆர்ஜின் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெர்டிக்கல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலிகனோட இந்த கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஸ்ட்ரைட் லைனில் வந்துடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு மேலே இந்த ஃபேஸ் வந்து ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பாலிகன் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ட்ரையாங்கிள்லேயும், இந்த 3 சைட் பாலிகன்லேயும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 mm இருக்குது. நான் 75 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மற்ற சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு வந்துடும். ஓகேங்களா? இல்லை 60 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாலிகனில் வந்து பாருங்கள் 6 சைடு இருக்குது, ஒரு இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு பாலிகனில் 6 சைடு இருந்தால் போதும். அப்புறம் இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் வந்து ஒரு பர்டிகுலர் டயாமீட்டரில் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ 66 இருக்குது, நான் 15 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பாலிகனில் 6 சைடு இருக்குது, இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm இருக்குது. ஓகேங்களா? எனக்கு இந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், இந்த லென்த்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த டைமென்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எட்ஜை வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற டயாமீட்டரை கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற எட்ஜோட லென்த்தை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வெளியே வந்து லென்த் வந்து இப்போ கொடுத்துட்டீங்க, 50 mm இருக்கணும்னு கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த சர்க்கிளோட டயாமீட்டரை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து 60 mm லென்த் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டேன்.
இன்ஸ்கிரைப்டு சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 34.64. இதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 100 mm இருக்கா, இதையும் எடிட் பண்ண முடியாது. இப்போ இதில் நீங்கள் சர்க்கிளோட டயாமீட்டரை நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த லென்த்தை வந்து எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அது கொடுத்துருக்கிற பேராமீட்டர்ஸ்குள்ளார தான் நம்ம வந்து ஒரு பாலிகனை கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு 50 mm டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளில் 6 சைடு இருக்கிற ஒரு பாலிகனை கிரியேட் பண்ணால் அதோட ஒரு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிளில் 8 சைடு இருக்கிற ஒரு பாலிகன். ஓகேங்களா? இதை வந்து நான் 75 mm டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிளில் நான் 8 சைடு இருக்கிற பாலிகனை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 28.7 இவ்வளோ தான் இருக்கும். இதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 கிரைட்டீரியா கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 75 mm டயாமீட்டரில் சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் இருக்கணும், இன்னொன்று இதில் 8 சைடு இருக்கணும். அப்படிங்கிற 2 பேராமீட்டருமே நம்ம கொடுத்துட்டோம். அப்படிங்கிறப்ப இந்த லென்த்தை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு இல்லை சர்க்கிள் முக்கியம் இல்லை, இந்த லென்த்து தான் முக்கியம் அப்படின்னா நம்ம இந்த லென்த் எத்தனை mm வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிடணும். இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த லென்த் எத்தனை mm வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளோட டயாமீட்டரை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. எலிப்ஸில் 4 டைப் இருக்குது. எலிப்ஸ், பார்ஷியல் எலிப்ஸ், பேரபோலா, கோனிக். ஃபஸ்ட்டு எலிப்ஸ் பார்க்கலாம். எலிப்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேஜர் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் மைனர் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் எலிப்ஸ். இதில் எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும், மேஜர் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும், மைனர் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு எலிப்ஸ் எந்த இடத்துல முடியணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் எலிப்ஸ். நெக்ஸ்ட்டு பேரபோலா. பேரபோலாவில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் பேரபோலாவில் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் பேரபோலா எந்த இடத்துல முடியணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். பேரபோலாவில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் பேரபோலாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேரபோலாவோட எண்டிங் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலா. நெக்ஸ்ட்டு கோனிக். இதில் கோனிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும், கோனிக்கோட எண்டிங் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RHO வேல்யூ வந்து செட் பண்ணணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோனிக். பிளேன். இந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா 3D ஸ்கெட்ச் பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே ஆரிஜின்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா, அதை அன்டிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஃபாண்ட்டோட சைஸை வந்து இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு போல்டு அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 48 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற டைமென்ஷன்ஸ்க்கோசரம் இந்த டெக்ஸ்ட் வந்து மாறிடும். இப்போ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் எட்ஜ் ஆர் கர்வ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு கர்வு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கர்வை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த கர்வு என்ன ஷேப்போ அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட ஷேப் வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதை வேணால் போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கர்வுக்கு சென்டராக அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வரணும்னா இந்த கமெண்டை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கர்வு பெருசாக இருக்குது, டெக்ஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து லெஃப்ட் அலைன் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து டெக்ஸ்ட் வரும். சென்டர் கொடுத்தோன்னா இந்த கர்வுக்கு இந்த டெக்ஸ்ட் சென்டராக இருக்கும். ரைட் அலைன் அப்படின்னு கொடுத்தோன்னா ரைட் சைடு இந்த டெக்ஸ்ட் அலைன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த கர்வ் என்ன லென்த்தோ அந்த லென்த்துக்கோசரம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட வித்து வந்து மாறிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல பாருங்க ஃப்ளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு இதை கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஃப்ளிப்பாக மாறிடும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதை கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஹரிசாண்டலாக ஃப்ளிப் ஆகிடும். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் கமெண்ட். ஸோ அவ்வளோதாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ். இந்த வீடியோவில் பாலிகன், எலிப்ஸ், டெக்ஸ்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபில்லட், சாம்பர், பாயிண்ட் இதை 3 பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.